முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய விதி மாறி விட்டது தங்கமே. நீ இத்தனை நாட்களாக நான் எவ்வளவு கஷ்டப்படுகின்றேன், எப்பொழுதுதான் எனக்கு விடிவு காலம் வரும், என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடிவு பெறும் என்று தானே காத்து இருந்தாய். அந்த நாள் இப்பொழுது வர போகின்றது பிள்ளையே. உன் விதியை அனைத்துமே அப்பா நான் மாற்றிவிட்டேன். உன்னுடைய துன்பம் நிறைந்த வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்று இரு பக்கங்களும் உண்டு என்பதை நான் முன் கூட்டியே உன்னிடம் சொன்னேன். ஆனால் நீதான் கேட்கவில்லை. எனக்கு துன்பம் மட்டுமே இருக்கின்றது, இன்பமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று இவ்வாழ்க்கை நினைத்து சலித்து கொண்டு இருந்தாய் அல்லவா? அவை அனைத்துமே போகின்றது பிள்ளையே. கடந்த கால வாழ்க்கை உனக்கு கசப்பாக இருந்தாலும் எதிர்கால வாழ்க்கை உனக்கு நிச்சயம் இனிப்பு மிகுந்ததாக இருக்கும். நிச்சயம் இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய். இவ்வுலகத்தை வெல்லும் சக்தி உனக்குள்ளேயே இருந்தாலும் நீ வெல்லும் வரை இந்த உலகம் வேடிக்கையாக கூட பார்க்காது. அதை நீ வென்றுவிட்டால் கோமாளியாக இருந்தால் கூட உன்னை கடவுளாக பாவிக்கும் உலகம்தான் இது. நீ இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயித்து உயர்ந்த நிலைக்கு அடைய போகின்றாய் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்காதே பிள்ளையே. இதுவும் கடந்து போகும். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய எனக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு நொடி போதுமானது. அந்த வினாடியை நான் உனக்கு கூடிய விரைவில் எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை உனக்கான விதியை மாற்றப் போகின்றேன். உன்னுடைய உள்ளத்தில் நிலையான நிம்மதி பிறக்க போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் என் அருளால் நடக்க போகின்றது. ஆனந்தமாகவே நீ இருக்க போகின்றாய். என்னை நம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. உனக்கான பரிசை நான் கொடுப்பேன். உன் விதியை நான் மாற்றி எழுதுவேன். உன் விதியை சரியாக எழுதி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே நான் நிலைத்திருக்கும்படி செய்வேன். ஓம் முருகா.